ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஏப்ரல் 24க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினம் சொல்லலாம், இல்லை பஞ்சாயத்து ராஜ் தினம் சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜ் தினம் அல்லது தேசிய ஊராட்சி தினம் சொல்லுவாங்க. நோட் பண்ணுவீங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் எவ்வளோ பதிவாச்சோ அதை விட அதிகரிக்குன்றாங்க. தமிழ்நாட்டிலே சேலத்தில் தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 108 டிகிரி பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்யுன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அதான் வெப்பச்சலன மழையை பற்றி தான் படிச்சிருப்பீங்களா? ஸோ அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கான ஸ்டாட்டிக் டாப்பிக்கில் நீங்கள் இடஒதுக்கீடுன்னு ஒரு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா இடஒதுக்கீடை பற்றி நீங்கள் பேசியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்களும். அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள், நான் சொன்னேன்னா இல்லைங்களா? நான் என்ன சொன்னேன்? வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்க பருவமழை கணிக்கப்பட்டிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அதிகமான மழை பெறப்போதான். ஜூன் 1 கேரளா மாநிலம். உண்மையாகவே சொல்கிறாங்க, மழை பயங்கரமாக இருக்கும். நிறைய தண்ணி தேக்கங்கள் என்ன பண்ணுவோம், நிரம்பி வழியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட மொத்த பருவமழையில் 70% பருவமழை எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழையிலேருந்து தான் கிடைக்கிது. பட் நமக்கு தென்மேற்கு பருவமழையால் கொஞ்சம் தான் மழை, தேனி பக்கம் அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் மழை பெய்யும். பட் தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை மூலமாக தான் மழை கிடைக்கிறதுன்றதை நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்திய வானிலை ஆய்வின்படி இந்த ஆண்டு பருவமழை வழக்கத்தை விட 6% அதிகமாக இருக்குமா? அப்போ மழை சதவீதம் அதிகமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 2 பாயிண்ட் நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தில் வேளாண் துறையின் பங்கு சுமார் 17% மட்டும்தான் என்றாலும் பருவமழையின் பங்களிப்பு குறைந்து மதிப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பருவத்தில் தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நெல் பயிர் அதிகமாக விளைவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காரிஃப் சாகுபடியில் 60% பருவமழையை நம்பி தான் செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே தென்மேற்கு பருவமழையை தான் நம்பியிருக்காங்க. கண்டிப்பாங்க இந்த ஆடி மாதம் தான் காத்திரிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இது தாங்க. சரிங்களா? அதுதான் இங்கே வான் சிறப்புல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வானென்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர பாற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னென்னா, மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருது. மழையானது உலகத்துக்கு வாழும் உயிர்கள் எல்லாத்துக்குமே அமிர்தம் போல் என்ன உணர வைக்குது. இப்போ தண்ணி குடிக்காமல் இறையில இருக்க முடியாதுல்ல, அதுதான் இங்கே வான் சிறப்பில் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்தது, கட்சி தாவல் சட்டத்தை பலப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. நமக்கு கட்சி தாவல் சட்டம்னா தெரியுங்க. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 பல முறை கொஷின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. பலப்படுத்திட்டாங்களா என்ன நடக்குன்றதையும் பார்த்துடலாம். அடுத்தது, யூபிஎஸ்சி வினாத்தாள் மொழிபெயர்ப்பு ஏஐ தொழில்நுட்ப பயன்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூபிஎஸ்சி எழுதுறவங்க எல்லாருமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் எழுத முடியும் சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் சாசனத்தில் 8வது அட்டவணையில், இதுதான் உங்களுக்கு முக்கியம், 8வது அட்டவணையில் 22 மொழிகளும் இந்த தேர்வுக்கு வினாத்தாள்கள் வழங்க உத்தரவிட வேண்டும் என ஒருத்தர் வழக்க தொடர்ந்தார். பட் ஆனால் அது சாத்தியமானு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏஐ யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு குடிமை பணியை யூபிஎஸ்சியே கேட்டிருக்காங்க. பட் அப்படி வந்துடுச்சுன்னா 22 மொழிகள்னு என்ன பண்ணலாம், யூபிஎஸ்சி தேர்வு எழுதலாம். இதன் மூலிமா என்ன லாபம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக மதர் டங் தெரிஞ்சவங்க கொஷினை புரிஞ்சிக்க முடியுன்றது சொல்கிறாங்க இங்கே. அடுத்தது, இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 3 நியூஸ் அவ்வளோதாங்க. அப்படியே இப்படி வந்து வச்சுக்கோங்களேன், நிறைய நியூஸ் இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து சொல்கிறாங்களே. இங்கே பாருங்கள், பாதுகாப்புத்துறைக்கு 2023 அதிகம் செலவிட்ட நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில் இருக்கிறது. திருப்பி உங்களுக்கு கொஷின் கேட்குறேங்க. இந்த ஸ்டாக்ஹோம் என்றது பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல்னு சொல்லலாம். அது ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துருக்காங்க. 4வது இடத்தில் இந்தியா பாதுகாப்பு செலவு பண்ணுதுன்னா முதல் 3 இடங்கள் யாருன்னு சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில். அப்போ பாதுகாப்புக்காக அதிக செலவிடம் முதல் 3 இடங்கள் 4வது இடத்துல யாருன்னு சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டாங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இங்கே பாருங்கள், மிதமான சரிவை கண்ட சர்க்கரை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், சர்க்கரை உற்பத்தி கம்மியாயிடுச்சு. அப்போ டிமாண்ட் அதிகரிக்குமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்கனாமிக்ஸில் ஒரு பொருளுடைய டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சர்க்கரையோடைய உற்பத்தி கம்மியாயிடுச்சு. இந்த இடத்துல என்ன ஆகும் ஆரம்பிக்க போகுதுன்னா, சர்க்கரையுடைய விலை அதிகரிக்க ஆரம்பிக்க போகுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நாட்டின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தி மாநிலமான மகாராஷ்டிரா. அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, நாட்டின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தி எது? மகாராஷ்டிரா மாதிரி இருக்குங்க. செகண்ட் ஒன் உத்தரப்பிரதேஷ், தேர்ட் ஒன் கர்நாடகா. அப்போ சர்க்கரை உற்பத்தி முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, 2வது மாநிலம் உத்தரப்பிரதேஷ், 3வது மாநிலம் கர்நாடகா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் இப்போ நேற்றும் டிமாண்ட் பற்றி சொன்னேன், இன்றைக்கும் டிமாண்ட் பற்றி சொல்கிறேன். அடுத்தது லாஸ்ட் நியூஸ் பாருங்கள்.
நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு ஏப்ரல் 29 தொடக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த வரையாடு கணக்கெடுப்பில் நமக்கு ஒரு மாநிலம் உதவுதுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. அந்த கேரளா மாநிலம் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு நீலகிரி வரையாடு திட்டத்தை முதல்வர் கொண்டு வந்தார்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நீலகிரி வரையாடு தினம் சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? வரையாடு தினம் சொல்லிட்டு ஒரு தினத்தை அறிவித்தார் மு க ஸ்டாலின். அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு 2 கேள்வி கேட்டிருக்கேன். அந்த 2 கேள்விக்கும் மறக்காமல் ஆன்சர் பண்ணுறேங்க. நன்றி.